வவுனியாவில் நெடுங்கேணி குளவி சுட்டானுங்கிற பகுதியில் ஒரு விவசாயி செத்து போகிறார். அது ஏதோ ஒரு விலங்கு அடித்து செத்து போகிறார். அந்த பக்கத்தில் பயிரிடப்படுகின்ற பெரும்பாலான பயிர்கள் அனைத்தையுமே இந்த விலங்குகள் அதை அழித்து விட்டு சென்று விடுகிறது. எனவே தங்களுடைய விளைச்சல் நிலங்களை எந்த விதமான விளைச்சலும் செய்ய முடியாமல் அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள் எல்லாம் மிகவும் சிரமப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். ஆயினும் மிகப்பெரிய பாதுகாப்புகளோடு அவர்கள் கூடி பாதுகாப்போடு தங்களுடைய விவசாயங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். தற்பொழுது ஒரு விவசாயி விலங்கடித்து மரணத்தை தழுவிவிட்டார் என்கின்ற சோகம் இந்த பகுதியில் ஒட்டுமொத்தமான மக்கள் மனதிலே பரவி இருக்கிறது. ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள் நமக்கு ஏதாவது நன்மை செய்ய வேண்டுமென்றால் இந்த விலங்குகளிடமிருந்து மக்களை பாதுகாப்பதற்கு அவர்கள் அதற்கான வனத்துறை சார்ந்த அதிகாரிகளை இங்கு கொண்டு நிறுத்தி அதற்கான களங்களை எடுக்க வேண்டும். ஆனால் எதுவுமே எடுக்காமல் இந்த அரசாங்கம் இருக்கிறது என்கின்ற வேதனை அந்த மக்கள் மத்தியிலே இருக்கிறது. அதை குறித்த செய்திகளும் நமக்கு இப்பொழுது வந்து கொண்டிருக்கின்றன. இந்த சூழலில் ஒரு அதிர்ச்சியான தகவல் வருகிறது என்ற செய்தி வருகின்றன. அது என்னென்ன, இந்த குறிப்பிட்ட பகுதியில் வாகனத்தில் யானைகளை ஏற்றி கொண்டு அதை காட்டு யானைகளை ஏற்றி கொண்டு அந்த பகுதியில் இறக்கி விட்டிருக்கக்கூடிய ஒரு களம் அரங்கேறி இருக்கிறது என்றும் கரும்பு கட்டுகளும் அங்கு கொண்டு வைக்கப்பட்டிருக்கிறது என்கின்ற செய்தி இப்பொழுது பரபரப்பாக பேசப்படுகின்றன. எதற்காக இங்கு காட்டு யானையை லாரியில் கொண்டு விட ஆரம்பித்திருக்கிறார்கள்? அப்படி என்றால் அவர்களுடைய திட்டமிடுதல் எதுவாக இருக்கிறது என்ற கேள்வி எழும்புகின்றன. இதற்கு அங்கு இருக்கக்கூடிய மக்கள் சொல்லக்கூடிய விடயம் ஒன்றுதான். எங்களுடைய பகுதியை அவர்கள் ஆக்கிரமிப்பதற்கு பலமுறை முயற்சித்தார்கள், அவர்களால் முடியாமல் போய்விட்டது. எனவே இப்பொழுது அவர்கள் எங்களுடைய இந்த பகுதியை ஆக்கிரமிக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் மிக தீவிரமாக இருக்கிறார்கள். அதற்கு அவர்கள் நேரடியாக செயல்படுவதற்கு அவர்களுக்கு வழி இல்லை. எனவே இந்த பகுதியில் காட்டு யானைகளை கொண்டு இறக்கி வைத்தால் அந்த காட்டு யானைகளால் எங்களுக்கு அச்சம் ஏற்படக்கூடிய நிலைமை ஏற்படும். அப்படி ஏற்படுகின்ற பட்சத்தில் நாங்கள் விளைச்சலையும் இங்கு பண்ண முடியவில்லை, காட்டு யானையின் தாக்குதல் அதிகமாக இருக்கிறது என்று நாங்கள் இந்த இடத்தை விட்டு வேறு இடத்திற்கு நகருவதற்கான ஒரு களத்தை எடுப்பதற்கு வாய்ப்பாக இருக்கும். அப்படி நாங்கள் வேறு இடத்திற்கு நகருகின்ற பொழுது சிங்களர்களை அங்கு குடியேற்றம் செய்து எங்களை விரட்டுவதற்கான முயற்சிகளாக இவைகள் எடுக்கப்படுகிறது என்று மக்கள் மிக கடுமையாக தங்களுடைய குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார்கள். உண்மையிலே இந்த அரசு அதற்கான களங்களோடு தான் செயல்படுகிறதா? எதற்காக காட்டு யானைகளை லாரியில் கொண்டு அங்கு இறக்கிவிட வேண்டும்? இந்த கேள்விகளுக்கான விடைகள் தெரிகின்ற பொழுது பல உண்மைகள் தெரியும் என்கிறார்கள். காத்திருப்போம்.